ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம் செய்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்குங்க. பாருங்க, நம்பிக்கை துரோகம் செய்த உடனே நம்ம உணர்வு பூர்வமா ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். அது நம்பிக்கை துரோகம் பண்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேசிச்ச நபரா இருக்கும், ரொம்ப நம்பினவங்களா இருக்கப்பாங்க. அவங்கதான் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. இவங்க வெளியே இருந்து யாருமே இருக்க மாட்டாங்கங்க. நம்ம கூடவே நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க, இவங்க தான் நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவாங்க. சரி, ஆனா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணின உடனே என்னமோ தெரியாது, மனசு பூர்வமா ரொம்ப வலிக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் உள்ளாகிருவோம். இந்த உணர்வுகள் உயிரோடு இருக்கும், ஆனா இறந்தது மாதிரி அந்த உணர்வுகள் ரொம்ப கலக்கப்பட்டு அவங்க யோசித்து அழுதுட்டே இருப்போம். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நம்பிக்கை துரோகம் பெருகிட்டே இருக்குங்க. கணவனுக்கு மனைவி நம்பிக்கை துரோகம் பண்றது, மனைவிக்கு கணவன் நம்பிக்கை துரோகம் பண்றது, இல்லைன்னா லவ்வர்ஸுக்குள்ள நம்பிக்கை துரோகம் பண்றது, இப்படி பெருகிட்டே இருக்கு. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணின உடனே சடனா முடிவெடுக்க கூடாது, சிந்திச்சு முடிவெடுக்கணும். ஏன்னா சடனா முடிவெடுக்கிறது நமக்கே திருப்பி வந்து அகேன்ஸ்டா, நமக்கே ஒரு பாதிப்பை உண்டாக்குற அளவுக்கு மாறி போகும். சரி, இப்போ நம்பிக்கை துரோகம் ஒருத்தங்க பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரியணும் இல்ல. எப்படி நடந்தா அவங்க மனசு வலிக்கும், இன்னொன்னு நம்ம எப்படி நடந்தா நம்ம மன காயப்படாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல கிளீனா பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கோபம் சண்டை எதுவுமே போடாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியாதுதான், கோபம் வரும். ஏன்னா நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சிருக்க மாட்டோமே. ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணின உடனே கொஞ்சம் அமைதியா இருங்க. வாயில உடனே வார்த்தைகளை விட்டுறாதீங்க. உண்மையா புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது என்னன்னா, சிலது பார்க்க கண்ணால் காண்பது வர நமக்கு தவறா தெரியும். ஆனா தீவிர விசாரிக்கும் போதுதான் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரிய வரும். அதனால என்னன்னா, இது உண்மையாவே நமக்கு துரோகம் நடந்திருக்கிறா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏதாவது வேற யாரோ ஒருத்தங்க சொல்றத வச்சு ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் முடிவெடுக்காதீங்க. இது உண்மையாவே நமக்கு துரோகம் நடந்திருக்கா அப்படிங்கறதுல ஒரு தெளிவு முதல்ல நமக்கு வேணும். மூணாவது, ஒருவேளை அந்த நபர், நீங்க நம்பின நபர் உண்மையாவே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா ஒரு எல்லையை அமைச்சுக்குங்கன்னு சொல்லுவேன். பழையபடியும் அவங்கள ரொம்ப நம்பாதீங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை அமைச்சுக்குங்க. எல்லாமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி நம்பி இருப்போம் இல்லையா, அந்த நம்பிக்கை இனி வைக்காம அவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பழையபடியும் அவங்கள நம்பி பழையபடியும் ஏமாந்து பழையபடியும் துரோகம் பண்ணி அந்த வலி வராம மன காயப்படாமல் இருக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். ஒருத்தங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மன்னிக்கலாங்க, ஆனா மறக்க கூடாது. மன்னிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான், ஆனா மறக்க கூடாது. ஏன் அப்படி தெரியுமா? மன்னிக்கணும்னு சொல்றேன். நீங்க அதையே யோசித்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனி டைம் நீங்க அழுதுட்டு இருக்க வேண்டியது வரும். அதனால உங்களுக்காக நீங்க மன்னிங்க, ஆனா மறக்காதீங்க. ஏன்னா மறந்துட்டீங்கன்னா பழையபடியும் அந்த நபரை நீங்க நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், பழையபடியும் அவங்களால ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதான் மன்னிக்கலாம், அந்த நபரை மறக்க கூடாதுங்க, அவங்க தந்த காயங்களை. போல சிலவங்களை பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணினவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ஆனா இந்த துரோகத்துக்கு உள்ளானவங்க அதையே நினைச்சு அழுவாங்க. இவங்களா இருந்துட்டு இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஏன்னா அவங்களால அந்த வலியில இருந்து வெளியே வர முடியாது. அந்த வலியில இருந்து வெளியே வரணும்னா இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத உங்க மனசால ஏத்துக்குங்க. இன்னொன்னு, நீங்க உங்களை மதிங்க.
இவ்வளவு நாளும் துரோகம் பண்ணவங்கள ரொம்ப நம்பி இருந்தீங்க தானே. இனி அவங்கள ரொம்ப நம்பாம நீங்க உங்க மீது அந்த மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் வையுங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்க துரோகம் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னா அன்பை காணிச்சீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வீங்க. ஆனா அவங்க பாருங்க உங்களை ரொம்ப நல்லா ஏமாத்திட்டு இன்னொரு உறவு வந்த உடனே உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அந்த உறவுக்காக நீங்க எத்தனையோ நாட்கள் உங்க நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க. அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் உங்களை நீங்களே கேட்க மறந்தவங்களா இருப்பீங்க. இனி அப்படி நடக்காம இருக்கணும்னா உங்களை நேசிங்க. உங்க மீது அளவு கடந்த மதிப்பு வைங்க. உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா நீங்க உங்களை ஏமாற்ற மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், அடுத்தவங்க மீது வச்சிருந்த நம்பிக்கைய கொஞ்சம் உங்க மீது வச்சிருக்கலாமே. அடுத்தவங்க என் வாழ்க்கையில எல்லாமே பாத்துக்குவாங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமா அவங்கள நம்பினீங்களே, அவங்க என்ன பண்ணுனாங்க? உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்துட்டு, ரொம்ப அக்கறையா நடந்துட்டு, இன்னைக்கு உங்க தேவைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு உறவு வந்த உடனே நீங்க பழையது அப்படின்னு சொல்லி கலத்தி விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. பாருங்க, கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி கொஞ்சின உறவுதான் இன்னைக்கு இன்னொரு உறவு வந்த உடனே எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி தூர போட்டுட்டு போயிருப்பாங்க. பாருங்க, அவங்க உங்களை தேடி வரணும். அவங்க செய்த தவற உணரணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்க மதிக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை நீங்க மதிச்சா மட்டும் அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்களுக்கு தந்தது அவங்க பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி விரும்புறீங்களா? கண்டிப்பா. அந்த துரோகத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா வார்த்தைகளால கொடுக்கணும்னு இல்லைங்க, இல்ல சண்டை போட்டுதான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களை மேம்படுத்தணும், உங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும். நீ ஏன் எனக்கு துரோகம் பண்ணுன, உன்னை நான் ரொம்ப நம்பி இருந்தனே, ஆனா உன்னுடைய உண்மையான குணத்தை நீ காணிச்சிட்டே இப்பமாவது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு, என்ன சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து மெதுவா விலகி வர பாருங்க. ஏன்னா அவங்கள பழையபடி தூக்கி நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிறகும் அவங்க உங்களை நம்ப வச்சு பழையபடியும் ஏமாத்துவாங்க. அதனால ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம் வந்துன்னா பெரும்பாலும் அவங்க கிட்ட இருந்து விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பழையபடியும் ஏமாறாம இருக்கிறதுக்காக. அதே போல அவங்கள மன்னிக்கலாம், ஆனா மறக்க கூடாது. அவங்க தந்த காயங்களை மறக்க கூடாது. அவங்க தந்த துரோகத்தை மறக்க கூடாது. ஏன்னா பழையபடி யாருக்கிட்டையும் நீங்க ஏமாறக்கூடாது இல்ல. அதனால அந்த வழிகளை மறக்காதீங்க. அவங்கள முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறிதான் உங்களுக்குள்ள வரணும். இவங்களா இருந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்களா இருந்துட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கத நிறுத்திக்கிட்டு எப்படியாவது நான் யாருன்னு சொல்லி உங்க முன்ன வாழ்ந்து காணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. அவங்களுக்காக கண்ணீர் வடிக்க கூடாது. ஏன்னா துரோகம் பண்ணினவங்க உண்மையானவங்க இல்லைங்க. உங்க கண்ணீர் மதிப்பானது. அந்த கண்ணீர் மதிப்பான அந்த கண்ணீரை போய் மதிப்பே இல்லாத நம்ப வச்சு ஏமாத்துன அந்த துரோகிக்கா கண்ணீர் வடிக்கணும்? வாங்க, போதும் அழுதது, எழும்புங்க. இனியாவது உங்களுக்காக வாழுங்க. உங்க வாழ்க்கை மேம்பாடு அடையணும். அதுதாங்க நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற சரியான பதிலடி. அதுதான் பழி வாங்குதல். நீங்க பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போய் சண்டைக்கு நின்னா அவங்களுக்கு எல்லாம் அது பெரிய விஷயமா தெரியாதுங்க. நீங்க அமைதியா இருந்து உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும். அதுதாங்க சரியான பதிலடி. அவங்க கைகளை எதிர்பார்த்து நிக்கிற நீங்க இனி அவங்க கைகளை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை தேடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க பெரியவங்க, விலை மதிப்பானவங்க, நீங்க மதிப்பானவங்க. அந்த மதிப்பு தெரியாத அவங்கதான் உங்களை விட்டுட்டாங்க, உங்களை விலக்கிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் மதிப்பானவள்,
நான் மதிப்பானவன். என்னையா நீ விலக்கி விட்ட? என்னையா நீ வேண்டான்னு சொன்ன? எனக்கா நீ துரோகம் பண்ணுனான்னு சொல்லி அவங்க கண் முன்ன வாழ்ந்து காணிங்க. அதுதாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்குற சரியான பழி வாங்குதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.